ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்வாதிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நிறைய ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதவங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து எந்த டெஸ்ட் எப்போ எடுக்கணும் அண்ட் வந்து இந்த டைமிங் இருக்குது. ஸோ இந்த இத்தனை வீக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து முதல்ல வந்து இந்த ப்ரெக்னென்சி ஒரு விமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து மொத்தம் அதோடைய காலம் வந்து எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து 9 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் வைஸ் நம்மளுக்கு வந்து நிறைய வார்த்தைகள் கொண்டு வந்து எப்படின்னா வந்து 40 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீக்ஸில் வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 40 வீக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்ல வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா 0 to 9 months plus 7 days, அதாவது ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 9 மாதம் பிளஸ் 7 நாட்கள் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய பிரெக்னன்சியோடைய நாட்கள். ஸோ வந்து இத்தனை நாள் வந்து நம்ம கன்சீவாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கன்சீவாக இருந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த கொடுத்துருக்க டேட்டில் வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வந்து அது ஃபுல் டேர்ம் பேபி. அவங்க சொல்கிற டேட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு 36 வீக்ஸ்க்கு முன்னாடி பிறந்தது அப்படின்னா வந்து அது ப்ரீ டைம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 to 3 months, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். என்னடா இது இப்படி சொல்றாங்களே பார்க்காதீங்க, பட் ஆக்சுவலி இப்படிதான் வந்து பிரெக்னன்சி வந்து பிரிப்பாங்க. ஸோ வந்து இந்த ட்ரைமஸ்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் என்னென்னலாம் பண்ணணும் அண்ட் எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு வரும், அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும், என்ன முக்கியமான ஸ்கேன்ஸ் டெஸ்ட்ல எப்படி எடுப்பாங்க அண்ட் டேப்லெட்லாம் என்ன கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 to 3 months, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்ஸ் வைஸ் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 0 to 13 வீக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து January 1 வந்து ஒருத்தவங்க வந்து பீரியட்ஸ் ஆயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா January 1லேருந்து வந்து நம்மளுடைய இடிடி டேட், ஐ மீன் எல்எம்பி டேட் வந்து நம்மளுக்கு வந்து கவுண்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்எம்பி அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மென்சுரல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடைசியாக நம்ம வந்து எப்போ பீரியட்ஸ் ஆனோம் அப்படிங்கிற டேட் தான் வந்து அது. ஸோ January 1 வந்து நம்ம பீரியட்ஸ் ஆயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நம்மளுக்கு வந்து 13 வீக்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 3 months, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsல வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு அந்த 4 வீக்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே அவ்வளோவா தெரியாது, டேட் தள்ளி போயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ January 1 பீரியட்ஸ் ஆயிருக்கும், February 1 வந்து நம்மளுக்கு வந்து டேட் வந்து வரணும், ஆனால் வந்து வரலை. ஸோ வந்து அப்போ வந்து அதுலேருந்து ஒரு 10 days கழிச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்றவங்க வந்து ஒரு 45 daysல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து டபுள் கோட் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ மார்னிங் யூரின்ல செக் பண்ணி பாருங்க, ஏன்னா அதுதான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அதில் வந்து HCG ஹார்மோன் வந்து நம்மளுக்கு அப்போதான் கரெக்டாக தெரியும். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம செக் பண்ணிட்டு பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போங்க. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, எனக்கு வந்து ஜஸ்ட் சும்மா ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்களா தான் கேட்கணும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கருமுட்டையும் செமென்ஸும் வந்து இதாகும் போது டியூப்ல வந்து சில பேருக்கு வந்து இதாக வாய்ப்பு இருக்கு, சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பேபி அங்கே ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது பெஸ்ட். யூட்ரஸ்ல எந்த இடத்துல கரெக்டா பேபி வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அப்படியே விட்டுருவாங்க. 2-3 months ஒரு எண்டிங்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து பயங்கரமா வயிறு வலி வந்து அந்த டியூப் வந்து நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஆகவே வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பேபி மறுபடியும் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து நீங்க முதல்ல இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட்
இப்போ ஒரு செகண்ட் மந்த்ல வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஃபோலிக் ஆசிட் மட்டும் சாப்பிட்டா போதும். டாக்டருமே அதுதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய வாமிட் சென்சேஷன் இருக்கும், மயக்கம் வரும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிசீனஸாக இருப்பாங்க. ஸோ மார்னிங் சிக்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இருக்கு உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு குறையா வந்து நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேபியும் நம்மளோட வயிற்றுக்குள்ள ஃபார்ம் ஆயிட்டு அது வந்து க்ரோத் ஆகிறதுக்கு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புல திடீர்னு இதாகும் போது செக்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. பட் அது வந்து நல்ல விஷயம் தான். இப்போ இது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் இதெல்லாம் சொன்னேன். 3 மந்த்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 வீக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து என்டி ஸ்கேன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்டி ஸ்கேன்ல என்னென்னலாம் பாக்குவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் பாக்குவாங்க. அண்ட் ஹார்ட் பீட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு எவ்வளவு வேணா இருக்கலாம். பட் அது வந்து நம்மளுக்கு இது கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 128 இருந்தது பாப்பாக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது வந்து 178 என்னமோ இருந்தது. பட் வந்து அது வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹார்ட் பீட் நல்லா இருந்தா போதும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளசண்டா வந்து எங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லோ லையிங்கா இருக்கா இல்லை வந்து நார்மலா இருக்கா, நாட் லோ லையிங்கா அப்படிங்கிறது வந்து முக்கியம். லோ லையிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். கர்ப்பப்பையோட வாய்க்கிட்ட வந்து ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சிசேரியன் பண்ணி தான் எடுப்பாங்க. பட் வந்து நம்மளுக்கு இன்னும் பின்னாடி இருக்கக்கூடிய 2 டைமஸ்டர்ல வந்து நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அந்த என்டி ஸ்கேன்ல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய முதுகெலும்பு இந்த கழுத்துக்கிட்ட வந்து பாக்குவாங்க. ஸோ அங்க வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து இந்த லிமிட்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கறது வந்து வச்சு சொல்லுவாங்க. ஸோ வந்து அப்நார்மலா இல்லை வந்து நார்மலா அப்படிங்கிறது வந்து அப்பவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்காங்களா அப்படிங்கிறது. சில பேருக்கு வந்து குரோமோசோம் குறைபாடு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து இந்த கழுத்துக்கிட்ட முதுகெலும்பும் கழுத்தும் வந்து முதுகு தண்டும் அதுவும் சேர்ற இடத்துல வந்து ஃப்ளூயிட் வந்து இவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அளவுகள் இருக்கு. ஸோ அந்த லிமிட் வந்து கிராஸ் ஆகி போச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து அபார்ஷன் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ வந்து அது வந்து எப்படி சொல்ற குரோமோசோம் குறைபாடு உள்ள குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 to 6 மந்த்ஸ்ல வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க, செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்க. செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 to 24 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 14 to 24 வீக்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து 5 மந்த்ஸ் வரைக்குமே வாமிட் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 80% வந்து இந்த மந்த்ல வந்து இருக்காது. செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபியோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இதுல தான் ஸ்டார்ட் ஆகும். பேபி மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து இப்படி இது மாதிரி துடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்க எப்போ தெரியும் அப்படின்னா சில பேருக்கு செகண்ட் பிரெக்னன்சியா இருந்துச்சுன்னா 4 மந்த்ஸ்ல இருந்தே தெரியும். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா இருந்தது அப்படின்னா வந்து 5 மந்த்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து யூரின் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி நிறைய தாகமா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த டைமிங்ல வந்து ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை வந்து பெல்விஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து யூட்ரஸ்க்கு வரதுனால அந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கும். மற்றபடி இதுல பெருசா சொல்லிக்கிற அளவு வேற எந்த சிம்டம்ஸும் நம்மளுக்கு இருக்காது. வேற என்ன சொல்ற, சாப்பாடு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே சாப்பிடலாம். நிறைய வந்து பாஸ்போர்ட் ஐட்டம்ஸ், ஆயில், டீப் ஃப்ரை பண்ணது இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிட்டு எல்லா ஃபுட் ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நீங்க வந்து சாப்பிடலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரைமஸ்டர் இந்த 4 to 6 மந்த்ல வந்து என்ன ஸ்கேன், முக்கியமான ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. 21 to 14 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 19 to 23 வீக்ஸ்க்குள்ள வந்து அனாமலி ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. ஸோ வந்து அது முக்கியமான, நீங்க மற்ற ஸ்கேன் எது எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி இந்த ஸ்கேன் நீங்க கன்ஃபார்ம் நீங்க எடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சியில இருந்து கை கால் ஊனம் அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வந்து இதுல சொல்லிடுவாங்க. பட் கண்ணு தெரியுதா, மூக்கு ஓட்டையெல்லாம் எப்படி சொல்ல, சுவாசிக்கிறது, அதுக்கப்புறம் நுரையீரல், வாய் வந்து பேச முடியுது, காது கேட்க முடியுதா, இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. மற்றது எதா இருந்தாலுமே நம்ம வந்து இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுல வந்து என்னென்ன பாக்குவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் பாக்குவாங்க, அதுக்கப்புறமா உடல் உறுப்புகள் எல்லாமே பாக்குவாங்க.
நெக்ஸ்ட் பிளசண்டா வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து சில பேருக்கு லோ லேயிங்காக இருந்துச்சுன்னா இந்த ஸ்கேன் பண்ணும்போது வந்து சில பேருக்கு மேலே ஏறி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குவாங்க. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் என்டி ஸ்கேன், அனாமலி ஸ்கேன் அண்ட் க்ரோத் ஸ்கேன், இது மூணுமே வந்து நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதிலே சொன்னால் வந்து டைமிங் அதிகமாகிடும். ஸோ அது தனியாக வந்து உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன், அது எப்படி படிக்கணும், அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 9 months, அதாவது ப்ளஸ் அந்த 1 வீக்கும் ஆட் ஆகிடும். அதாவது வந்து 25 to 40 வீக்ஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயிறு வந்து பெருசாக ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கு கீழே உட்காந்து எழுறதுல வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும். அண்ட் வந்து அந்த ரவுண்ட் லிகமேட் பெயின் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் இழுத்து அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். லீனியா நைக்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நடுவில் வந்து ஒரு லைன் வரும். பட் வந்து அது வந்து எல்லாருக்குமே நார்மல் தான். அதை வச்செல்லாம் வந்து ஜெண்டர் வந்து ப்ரிடிக்ஷன் பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. வேற 9 monthsல வந்து நம்மளுக்கு க்ரோத் ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. ஐ மீன் வந்து 8 to 9 monthsல வந்து எடுப்பாங்க அந்த க்ரோத் ஸ்கேன். க்ரோத் ஸ்கேன் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து பார்க்குவாங்க. 15க்குள்ள இருக்கணும், அது பார்க்குவாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தலை திரும்பிருச்சா, செஃபாலிக் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஃபாலிக் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்தால் மட்டும்தான் வந்து நார்மலுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. பிரீச்ல இருந்தாலோ டிரான்ஸ்வர்ஸ் லைல இருந்தாலோ கொஞ்சம் சிரமமா இருக்கும். சில பேருக்கு வந்து பெயின் கடைசி நிமிஷத்துல பெயின் வரும்போது கூட ஹெட் வந்து திரும்பி சில பேருக்கு வந்து அந்த மாதிரி வந்து கடவுள் புண்ணியத்துல வந்து நார்மல் டெலிவரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் போக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து அந்த நம்மளுடைய வெஜினாவை வந்து அந்த யூட்ரஸ் அழுத்துறதுனால வந்து பெல்விஸ் வந்து நம்மளுக்கு அழுத்துறதுனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல வந்து ப்ளீடிங் சான்ஸ் இருக்கு. இது மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே வந்து நீங்க பயந்துடக்கூடாது. நம்மளுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரு வந்து போயிட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது பேர் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுடைய கர்ப்பப்பையில வந்து அந்த கருமுட்டை வந்து போயிட்டு அட்டாச் ஆகும்போது சில ப்ளீடிங் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து அதை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் நம்ம நார்மலா பீரியட்ஸ் ஆகுற மாதிரி நிறைய ப்ளீடிங் போச்சுன்னா மட்டும் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்க, மற்றபடி பயப்படாதீங்க. வேற என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறோம். அண்ட் வந்து எக்ஸசைஸ், நம்ம வந்து என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் எப்பப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 0 to 3 months வந்து நம்ம எப்படி வேணா படுத்துக்கலாம், எப்படி வேணா உருளலாம் பொருளலாம். ஸோ பெட்ல எந்த பொசிஷன் வேணா கம்ஃபர்டபுளா படுத்துக்கலாம். பட் ஒரு வயிறு தெரியுது 4 to 9 months இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா லெஃப்ட் சைடு வந்து மோஸ்ட்லி படுங்க. ஏன்னா வந்து அப்பதான் குழந்தையோடைய ஹெட்டுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா போகும். அண்ட் ஒரே சைடு ரொம்ப நேரம் நம்மளால படுக்க முடியாது. ஸோ வந்து எழுந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு படுங்க. பட் அதை நானே ஃபாலோ பண்றது கிடையாது. என்னால எழுந்து உட்காந்து இது பண்றதுக்குள்ள எனக்கு தூக்கமே போயிடுது. தூக்கம் வந்து நிறைய மிஸ் ஆகும் இந்த பிரெக்னன்சி டைம்ல. ஓகே, எக்ஸசைஸ் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போ ஒரு 5 months வரைக்கும் கொஞ்சம் நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா இது பண்ணலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க என்னென்ன மாதிரி வேலை செய்வீங்களோ அந்தந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாமே செய்யலாம். பெருக்கிறது, துணி துவைக்கிறது, அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்து நீங்க செய்யலாம். எதுவுமே நீங்க செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ரெஸ்ட், அதாவது கொஞ்சம் வந்து மயக்கம் வரும்போதோ இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போதோ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நீங்க செய்யலாம். அண்ட் இந்த பிரெக்னன்சி டைம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் வெயிட்ல இருந்து நம்ம ஒரு 52 kg இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 15 kg வரைக்கும் அதுக்குள்ளதான் மேக்சிமமே நீங்க வந்து ஏற முடியும். அதுக்கு மேல வந்து ஏறுனீங்க அப்படின்னா அந்த வெயிட்டை வந்து உங்களுக்கு குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு 7 months எண்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து நிறைய போங்க. அப்பதான் வந்து பேபி வந்து ஹெட் வந்து திரும்புறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். மூமெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கால் இடுப்பு எலும்பு வந்து விரிச்சு கொடுக்கறதுக்குமே அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ வாக்கிங் வந்து பெஸ்ட். அதுக்கப்புறமா படிக்கட்டு வந்து ஏறி இறங்கணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். அப்புறம் வந்து பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் வந்து மறக்காம பண்ணுங்க. ஸோ வந்து 7 to 9 months வரைக்குமே டெலிவரி வரைக்குமே அதை பண்ணணும். அது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன்.
ஸோ சிலது நிறைய விஷயங்கள் சொல்ல வந்து பட் என்னால் வந்து இந்த டைமிங்குள்ளே இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஸ்பெஷலாக மறந்தது எல்லாத்தையும் நான் அதில் வந்து கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.